எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா படமும் வெளியில வந்துருச்சு. படம் வெளியில வந்து 2வது நாள் அந்த சீட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு ஜேகேடி. ஜோட்டையும் செல்வாட்டையும் கேக்குறாரு என்னாச்சு அப்படின்னு. எல்லாத்தையும் போட்டுதான் படம் எடுத்தோம், படம் நல்லாத்தான் வந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 1000 கோடி எதிர்பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்னோன்னா 50 அதுல பாதியாவது வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல 50 கோடி தான் வந்துச்சு, அதுவும் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க இல்லையா அதனால வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இவரு. உடனே என்ன ஆச்சு அப்படின்னும் போது அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு இப்ப இவரு வராரு. சரி நம்ம பிஏ ஒருத்தர் இருந்தாருல்ல மகேந்திரன், அவர் ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாருல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு. ஆமா அவர் ஒரு படம் எடுத்தாங்க, இந்த படம் எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டோன்னே ஆரம்பிச்சு ஒரே வாரம் தான் ஆச்சு, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த கதை என்னவா, ஒரு சின்ன பையன் கிழிஞ்ச சட்டை அப்படின்னு சொன்னோன்னா வெயிட் இது நம்ம டைரக்டர் வெற்றி சொன்ன கதை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமா ஆனா நம்ம அந்த டைரக்டருக்கு வந்து கொடுக்கக்கூடிய சம்பளமே வெறும் 10 கோடி தான் சொல்லியிருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த படம் வந்து 300 கோடி தாண்டுமா அப்படின்னு சொல்லி